easy money. டக்குன்னு சம்பாதிச்சிடலாம் மார்க்கெட்டுக்குள்ள வந்தா. First of all, we have to take this market as a pure business. So இன்னொருத்தரோட லாஸ் நமக்கு என்னது? ப்ராஃபிட். இப்போ இன்னொருத்தரோட லாஸ் நமக்கு ப்ராஃபிட்னா நாம லாஸ் பண்ணணும்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? கீழே வந்துட்டு இருக்கோம், லாஸ் வந்துட்டு இருக்கோம், ஸ்டாப் லாஸ் போடுவோம். அந்த ஸ்டாப் லாஸ் என்ன பண்ண மாட்டோம்? ஹிட் பண்ண விட மாட்டோம். அது கொஞ்சம் அந்த ஸ்டாப் லாஸ் அப்படியே மார்க்கெட் ஸ்லோவா கீழே வரும்போது ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும் உங்களுக்கு? அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். இந்த ட்ரேடு நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் ஏன் இன்வெஸ்ட் பண்றேன்? Very good. I'm Kishore, Kumar, founder of Trade Achievers Training Academy. So my topic today will be இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா we'll just see whether how to invest in stock market and whether the stock market is a gamble or can it be taken as a business. So நிறைய பேருக்கு ஒரு there is a perception that stock market இல்ல forex ஆ இருக்கட்டும் இல்ல commodities ஆ இருக்கட்டும் they have a ideology that it is totally gamble, it's not a business. So first of all, I'll just want to show you why people are making it as a gamble. இத்தனை வருஷமா நிறைய பேர் ட்ரேடிங்ல எத்தனை பேர் இதுல எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஸ்டாக்ஸ்ல, கமாடிட்டிஸ்? ஓகே, ஃபைன், குட். சரி, இப்போ எத்தனை பேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்? எல்லாமே பண்ணிருக்கோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க why we are investing in this? To make money. Yeah, fine. So obviously most of the answers will be எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட் பண்றதுக்காக தான்ன்றது அல்டிமேட். பட் the thing is, first of all, we need to know why we are investing. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let's say you're going to start a business. இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் விட்டுருங்க, பிசினஸுக்கு வரும். ஒரு பிசினஸ் எடுத்து பண்ண போறீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் யோசிப்போம்? First, what are the things we need for a business? So we need investments, capital is needed, knowledge about the business, idea is needed. Good. Sorry sir? Profit. Yeah, definitely profit. And we have to know what is the risk involved in the business. Correct? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன ரிஸ்க் இருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதை பத்தின நாலேஜ், தென் we need to know who are our competitors in the business. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது மட்டும் when you are coming into stock market, let it be commodity, ஏதோ ஒரு ஆட்ல போட்டிருப்பாங்க 1 லட்சம் போட்டா மாசம் 10,000 வரும், இல்ல 50,000 சம்பாதிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆடை பார்த்துட்டு we'll just blindly come in and we try to invest. So that is the biggest problem with people is they are trying to invest easy money. டக்குன்னு சம்பாதிச்சிடலாம் மார்க்கெட்டுக்குள்ள வந்தா. First of all, we have to take this market as a pure business. சரி, நான் இந்த லாஸ்ட் ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, காம்படிட்டர்ஸ். ஒரு பிசினஸ்ல காம்படிட்டர்ஸ் ஆர் தேர். இப்போ இதுல முக்கியமா இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பியூர் காம்படிஷன் தான். ஏன்னா இந்த மார்க்கெட்ல ரெண்டே பேர் தான், ஒன்னு பையர்ஸ் அண்ட் தி அதர் ஒன் இஸ் செல்லர்ஸ், ஆப்வியஸ்லி, ரைட்? சரி, இப்போ நீங்க லெட்ஸ் சே மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்க அண்ட் யூ ஆர் மேக்கிங் லைக் 10,000 rupees as ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் எங்க இருந்து வருது? சாரி? ஸோ இன்னொருத்தரோட லாஸ் நமக்கு என்னது? ப்ராஃபிட். இப்போ இன்னொருத்தரோட லாஸ் நமக்கு ப்ராஃபிட்னா நாம லாஸ் பண்ணணும்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? லாஜிக்கா இல்லையா? கெட்டிங் இட்? ஸோ somebody's losses is our profits. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா we'll categorize into 3 people. இந்த மார்க்கெட்ல there are 3 types of investors or traders ன்னு வச்சுக்கலாம். First one, they are called as institutional traders. ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு institutional traders. Second one, we have professional traders. And the third one is called as retail traders. So first is institution, second one is professionals, and the third one is retail trader. So first in the institution, ஒரு institutional trader na யாரு அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும்போது a group of people with a good amount of knowledge about the market. ஒரு மார்க்கெட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்றோம், ஏன் ஏறுது, ஏன் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க வெளியே வரணும், இந்த ஐடியாலஜி அண்ட் நாலேஜ் எல்லாமே வச்சுக்கிட்டு பிளஸ் தே ஹேவ் சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். எவ்வளவு மார்க்கெட்ல கீழே இறங்கினாலும் ஏறினாலும் என்ன பண்ண முடியும்? ஃபண்ட்ஸை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். தே ஆர் கால்ட் அஸ் இன்ஸ்டிடியூஷனல் traders. And the second category is called professional traders. இந்த professional tradersன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா they too have knowledge about the market. இப்போ ஒரு மார்க்கெட்ல என்ன சொல்றது, if you are going to take a trade, அந்த ட்ரேட் ஏன் எடுக்கிறோன்றது முதல்ல நமக்கு தெரியணும். அதே மாதிரி வாட் இஸ் தி திங்ஸ் விச் கேன் பேக் இட் அப். இப்போ நான் இந்த ட்ரேட் எடுத்தேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது கூட இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ப்ரொஃபஷனலுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா they don't have surplus amount of funds. They only have limited amount of
funds. A person with good knowledge as well as limited amount of funds are called as professional traders. மூணாவது யாரு? We have retail traders. So retail na யாரு? So we have retail traders. So retail trader என்னன்னு பாத்தீங்கன்னா கையில பண்டோ இல்ல, அதே டைம்ல ப்ராப்பர் நாலேஜும் இல்லைன்னா they are called retail traders. This is what we do actually. So what I'll tell you is ஒரு சின்ன பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தரேன். Why we are doing this? இதுல நிறைய பேர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. நான் முதல்ல கேட்டேன் பாத்தீங்களா, வாட் இஸ் த ரீசன் ஃபார் டேக்கிங் அ ட்ரேட்? நிறைய பேருக்கு ட்ரேட் எடுத்துருவாங்க. எடுத்துட்ட பிறகு ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட்டுக்குன்றது வந்து இட்ஸ் நாட் அ ரீசன் ஆக்சுவலி. அது கோல். டு மேக் ப்ராஃபிட் இஸ் அ கோல். பட் வாட் இஸ் த ரீசன்னா எடுத்ததுக்கு அப்புறம் தெரியாது. அதே மாதிரி எடுத்துட்ட பிறகு எத்தனை பேர் லாஸ்ட்ல ஆவரேஜ் பண்ணிருக்கீங்க? ஒரு ட்ரேட் எடுப்போம்ல, ட்ரேட் எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுவோம்? பை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மார்க்கெட் என்ன ஆகும்? இப்போ கீழே வந்துட்டு இருக்கோம், லாஸ் வந்துட்டு இருக்கோம், ஸ்டாப் லாஸ் போடுவோம். அந்த ஸ்டாப் லாஸ் என்ன பண்ண மாட்டோம்? ஹிட் பண்ண விட மாட்டோம். அது கொஞ்சம் அந்த ஸ்டாப் லாஸ் அப்படியே மார்க்கெட் ஸ்லோவா கீழே வரும்போது ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும் உங்களுக்கு? அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். அண்ட் பத்தாவது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? வில் ட்ரை டு ரீஇன்வெஸ்ட். ஸோ பண்ணிருக்கோம்ல, நிறைய பேர் we have done that. Averaging in losses, right? ஒரு சாபர் மைண்ட்ல இருக்கவங்க நார்மலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு 1 லட்ச ரூபா ஒரு கம்பெனில போடுறீங்க, மாசம் 10,000 ரூபாய் ப்ராஃபிட் தராங்க, என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் போடும், ரைட்? இப்போ அதே கம்பெனி மாசம் 5,000 ரூபாய் லாஸ்ன்றாங்க, என்ன பண்ணுவீங்க? போட்டது என்ன பண்றோம்? வெளியே எடுத்துரும், ரைட்? இப்போ இதுவே this is how people has it, right? Now we'll come to the market. இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு பிறகு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க, மார்க்கெட் 10,000 ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிட்டு இருக்கு, மேல ஏறி இருக்கு, இட் இஸ் கோயிங் ஆன் யோர் சைட். 10,000 15,000 ப்ராஃபிட் காட்டுது. திடீர்னு ஒரு ஸ்பைக்ல கீழே இறங்கிட்டு இப்ப வெறும் 2,000 தான் ப்ராஃபிட் காட்டுது. வாட் இஸ் யோர் மென்டாலிட்டி? now 15,000 காட்டுது, டக்குன்னு இப்போ 2,000 தான் காட்டுதுன்னா என்ன பண்ணுவீங்க? வந்த வரைக்கும் என்ன பண்ணுவான்? லாபம். ஏன்னா 15ல இருந்து இப்ப 2,000 தான் காட்டுது, 2,000ல இருந்து லாஸ் ஆகிறதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்? செல் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். சரி, இப்போ இன்னொரு சினாரியோல இப்போ ப்ராஃபிட்ல வரல, மார்க்கெட் இஸ் கோயிங் இன் லாசஸ். இப்போ லெட்ஸ் சே யூ ஹவ் பாட் இட் அட் 100. ஒரு ஸ்டாக்கை வந்து யூ ஹவ் பாட் இட் அட் 100. நவ தி பிரைஸ் இஸ் கமிங் டவுன். இப்போ 90ல ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கீங்க. இப்போ 98 97 அப்படியே ஸ்லோவா கிட்ட வந்துட்டு 92 வரும்போது, ஸ்லோவா வரும்போதே நம்ம ஸ்லோவா ஸ்டாப் லாஸ் என்ன பண்றோம்? தள்ளி போட்டுருவோம். ஏன்? we don't want to book losses. Perfect. இது லாஸ் புக் பண்ணலன்றது வேற. அந்த இடத்துல அந்த 90ல என்ன பண்ணுவோம்னா இப்போ இன்னொரு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். எதுக்கு? முதல்ல மேல 1 லட்சம் 1 லாட் போட்டோம், இப்ப கீழே எவ்வளவு போடுறோம்? 2 லாட் போடுறோம். ஏன்னா நம்ம மக்களுக்கு என்னன்னா விட்டதை புடிச்சா பத்தாது, விட்டதையும் சேர்த்து என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்டை சேர்த்து மொத்தமா எடுக்கணும். திஸ் இஸ் ஹியூமன் டெண்டன்சி, ரைட்? சரி சரி, இப்போ இதை பண்ணிருக்கோம். நிறைய பேர் இப்ப சொன்னீங்க ஆவரேஜிங் லாசஸ்ல பண்ணிருக்கோம். சரி, ஏன் பண்றீங்க? why you are averaging in losses? Fine, expectation, all right. ஆனா மார்க்கெட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா most of the time expectation leads to disappointments sometimes. Yeah, correct. So why we are doing it? Why we are averaging in losses? Yeah, we are afraid to take a hit. All right. We don't want to book a loss. Correct. So, we are confident. Okay. Now there is 2 things. One is a fact and the second one is hope. இப்போ மார்க்கெட் வந்து மேலதான் ஏற போகுதுன்னு ரீசனோட எடுத்தீங்கன்னா இட்ஸ் a fact. ரீசனே எல்லாமே எடுத்தீங்கன்னா என்னது? you will just have a hope. கண்டிப்பா மார்க்கெட் என்ன போகுது? ஏறதான் போகுதுன்னு will just have a hope. இப்போ அந்த என்னன்னா one thing I'll tell you. Hope doesn't give you a single penny in this market. But fact does. Only fact தான் மார்க்கெட் என்ன பண்ண போகுது? It has to respect the facts, not hope. எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஒருத்தருக்கு மேல போகணும்னு ஹோப் இருக்கும், ஒருத்தருக்கு கீழே போகணும்னு they'll be expecting it. அப்ப ரெண்டு சைட்ல எது? So only fact works in the market. சரி, one thing I'll tell you now. இந்த மார்க்கெட்ல வந்து இப்போ டெக்னிக்கல், ஐ மீன் டு டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ ஒரு என்ன சொல்றது, as a professional in the market we used to do technical analysis. இப்போ இந்த டெக்னிக்கலோட வெயிட்டேஜ் என்ன, ஃபண்டமெண்டலோட வெயிட்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 10 to 15%. ஆக்சுவல் வெயிட்டேஜ், ஒருத்தர் ட்ரேடர் உள்ள வராரு அப்படின்னா the actual weightage is your mindset. ஒரு மைண்ட் செட் கரெக்டா இருந்தா தான் என்ன பண்ண முடியும் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? 1 லட்ச ரூபா போட்டேன், 10,000 மாசம் கொடுக்குறான்னு என்ன பண்ணுவேன்? நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன் நீங்க, கரெக்ட்?
அதே இடத்துல 5000 லாஸ்னா என்ன பண்ணுவோம், விட்ரா பண்றோம். ஆனா மார்க்கெட்ல வந்து என்ன பண்றோம், 15,000 ப்ராஃபிட் வந்துச்சு, இப்போ 2000 ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணிருக்கணும், ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா இப்ப லாஸ் கீழே வந்துட்டு இருக்கு, இப்போ என்ன பண்ணிருக்கணும், வெளியே வந்திருக்கோம். ஆனா என்ன பண்றோம், சோ நம்ம சொன்னதே தான் இப்ப என்னவா பண்ணிட்டு இருக்கோம், ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கோம். தெரியுதா? சோ why is that? இப்ப நம்ம சொல்றது ஒண்ணு, ஆனா மார்க்கெட்ல வந்து செய்யறது it is totally opposite. சரி பார்க்கலாமா? we'll just see the root cause. இப்ப என்னன்னா, when you come into stock market, whether it is commodity or forex, two things as an emotion governs a people. என்னன்னு பாத்தீங்கன்னா, one is fear and the other one is confidence. ரெண்டு விஷயம் நம்மள மேற்கொள்ளும். ஒன்னு வந்து ஃபியர், இன்னொன்னு வந்து கான்ஃபிடன்ஸ். இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 lakh ப்ராஃபிட் வந்ததுன்னும் போது, சாரி 10,000 ப்ராஃபிட் வந்ததுன்னும் போது திரும்ப திரும்ப போடுவேன்னு சொன்னது என்னது, இட் வாஸ் கான்ஃபிடன்ஸ், ரைட்? அதுவே 5,000 லாஸ் ஆகும் போது வெளியேற்றுவேன்னு சொன்னது என்னது, ஃபியர். ஆனா மார்க்கெட்ல வந்துட்டு இப்ப என்னவா இருக்கு, மார்க்கெட்ல 1 lakh போடுறோம், 2,000 ப்ராஃபிட் வருது. ஆனா சரி வந்த வரைக்கும் லாபம்னு என்ன பண்ணிடுறோம், பயந்துட்டு எடுக்கிறோம். தட் இஸ் ஃபியர் ஆர் கான்ஃபிடன்ஸ்? ஃபியர், கரெக்ட். அதே மாதிரி இப்ப லாஸ்ட்ல கீழே வந்துட்டு இருக்கு, ஆனா அங்க என்ன இருக்கணும், ஃபியர் இருக்கணும். ஆனா இப்ப என்ன பண்றோம், கான்ஃபிடென்டா, ஓவர் கான்ஃபிடென்டா we are trying to do 2 or 3 trades, right? so இப்போ ஃபியரும் கான்ஃபிடன்ஸும் என்னவா இருக்கு, இப்ப நமக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சரி, ஏன் இருக்கு? as a sober mind people, when you are going to invest somewhere, ஆட்டோமேட்டிக்கா தெளிவா யோசிக்கிறீங்க. ஆனா மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு பிறகு என்ன பண்றோம், தலைகீழ பண்ணிட்டு இருக்கோம். why is that? why is fear and confidence in an opposite direction? ஏன்னா அந்த இடத்துல there is an emotion called FOMO, fear of missing out. எங்கடா விட்டுருவோமோ அந்த ட்ரேடர் அப்படின்ட்டு, ஏதோ டெய்லி பிடிச்சிட்டு இருக்க போது நம்ம என்ன யோசிப்போம், இப்போதான் விட்டுற போறோம்னு நினைச்சது என்ன பண்ணுவோம், we'll try to get the story and get it emotionally connected. மூணாவது விஷயம் என்ன பண்ணுவாரு, he'll try to purchase a stock or a commodity or a instrument. next thing என்னது, just to hit your button. இப்போ என்ன ஆயிடுச்சு, பை பண்ணியாச்சு, யூ ஹவ் ஜஸ்டிஃபைட் இட் வித் லாஜிக். என்னன்ட்டு, கண்டிப்பா மார்க்கெட் இப்போ பை பண்ணியாச்சு, வேற வழி இல்லை, என்ன சொல்லிக்கணும், கண்டிப்பா மார்க்கெட் ஏறதான் போகுதுன்ற யூ ஹவ் ஆல்ரெடி ஜஸ்டிஃபைட் இட் வித் லாஜிக். ஸோ பீப்புள் டோன்ட் பை எனிதிங் பிகாஸ் ஆஃப் லாஜிக்ஸ், தே பை பிகாஸ் ஆஃப் அ ஸ்டோரி. மார்க்கெட்லயும் நம்ம பண்ற விஷயம் என்னன்னா, நிறைய வாட்டி we don't have logics behind it. நான் அதான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும் why we are taking a trade. இது தெரியாததுனால தான் நிறைய பேர் நம்மளோட இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், we are just trying to take a trade. இந்த ட்ரேட் எடுத்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு, அது மார்க்கெட் மேல ஏறும்னு நினைச்சு ஆனா கீழே இறங்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா, கீழே இறங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஆவரேஜிங் பண்றீங்க. பிகாஸ் your intuition has given you a story and you have already justified it with logic. market மேல தான் ஏற போகுதுன்னு நினைச்சிட்டு now you are trying to buy. எப்போ கீழே வந்தாலும் என்ன பண்ணிட்டே வரும், லாசஸ்ல ஆவரேஜ் பண்ணிட்டே வரும். so why people average in losses is because they don't have a fact, they just have a intuition to guide them. so don't trade because of your intuition. இல்ல நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, ஒரு ட்ரேட் எடுக்க போறேன்னா, இந்த ட்ரேட் நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் ஏன் இன்வெஸ்ட் பண்றேன், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா? வெறும் ப்ராஃபிட் தான் வரப்போகுதுன்றதுதான் என்னோட ரீசன்னா டோன்ட் டேக் தி ட்ரேட். அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, லெட்ஸ் சே யூ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் a trade. இப்போ உங்களே கேட்டுக்கோங்க, நான் இந்த ட்ரேட் ஏன் எடுத்தேன் தெரியல, ஆனா நம்பிக்கை மட்டும் இருக்கு, கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆயிடும், மேல போயிடுன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இருக்கு. நான் முதல்ல அந்த ட்ரேட் என்ன பண்றீங்க, யூ ட்ரை டு க்ளோஸ் இட் ஆஃப் பிகாஸ் hope doesn't give you single penny in this market, only factors. so take a trade based upon facts, not upon hope. so that is what I wanted to present to you. next time trade எடுக்கும்போது have proper facts and proper knowledge and then take a trade. so thank you very much for joining in. thank you. KS கிஷோர் குமார் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க எக்ட்ரா நிறுவனத்தின் TR அருள்ராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரெண்டு பேருமே நிபுணர்கள் கமாடிட்டி அண்ட் பங்குச்சந்தையில.